ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் முன்னாடியே வந்து லைட் அடித்து விட்டு எல்லாம் சாப்பிட்ருச்சிங்க. ஃபுல்லாக கப்புலாம் எதுவுமே இருக்காது, உங்களுக்கு பார்த்தா தெரியும். எல்லா கப்பையும் எடுத்துட்டேன். எல்லா கப்பையும் எடுத்து இந்த வளக்கிட்டே வந்துட்டேன். வெந்நீரில் போட்டு நல்லா வளக்கிட்டு வந்துட்டேன். இது காலையில் தான் வைக்க போகிறேன். இப்போ வச்சேனாக்கா காலையில் மறுபடியும் குப்பையாக தான் ஆக்குங்க. இது இன்றைக்கி ஃபுல்லாக உடச்சி எடுத்தது. இது அந்த ட்ரேயில் உள்ளதை ஃபுல்லாக வெயிலில் கொட்டி காய வச்சு இவ்வளோ தினை கிடச்சிச்சு. இன்றைக்கி முறம் எம்டி. இன்றைக்கி லைட்டே அடிக்காமல் எடுப்போம் வீடியோ. எல்லாம் படுத்துருச்சோ. லைட்டு எரிஞ்சால் மட்டும்தான் கொயாமையான்னு கத்தம். இதுக்கு ஒரு பானை ஒன்று கீழாரமா இது ஒன்று கட்டி வச்சுருக்கேன் எக்ஸ்ட்ராவாக. இந்த சிக்குங்களை வந்து பேரண்ட்ஸு கடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த மேலே இருக்கு இல்லையா, மேலே வந்து இந்த லெஃப்ட் சைடு ஓரத்தில் கம்பி கிட்ட உட்காந்துருக்கு பாருங்களேன், அது வந்து சிக்கு. போன வாட்டி அது பேரண்ட்டு ஃபீமேல் கடிச்சு விட்டுருச்சு, காலை நல்லா கடிச்சு விட்டுருச்சு. அது ஒன்று அந்த கம்பியில் ஓரத்தில் தொங்கிட்டு இருக்கு பாருங்கள், தெரியுதா? அது வந்து பயப்படும், அதை தான் நல்லா கடிச்சு வச்சிருச்சுங்க. அதுங்க உட்கார்றதுக்காக வேண்டி தான் இந்த பானை நான் கட்டினேன். மற்றபடி இதில் ரெண்டு பேர் மட்டும்தான் அடல்ட்டு, மிச்சம் ரெண்டுமே சிக்கு. அது வந்து என்னாச்சுனாக்கா பெருசாகிடுச்சின்னு சொல்லிட்டு பானை மேலே உட்கார விட மாட்டேங்குது. இந்த வருது பாருங்கள் ஏறி. உள்ளார ஒரு சிக்கு காமிச்சேன் இல்லையா, அது தெரியுமா என்னன்னு தெரியல, இருங்க காமிக்கிறேன் பாருங்க. உடம்புலலாம் ஃபெதர்ஸே இல்லை, கை கிட்ட மட்டும்தான் அதுக்கு ஃபெதர்ஸ் இருக்குது. உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. இந்த லெஃப்ட் சைடு ஓரத்தில் இருக்குது பாருங்களேன். ஃபெதர்ஸ் ஒன்றுமே இல்லை. நீம் ஆயில் போட்டால் தான் சரி வரும்னு நினைக்கிறேன். மண்டையிலலாம் ஃபெதர்ஸ் இருக்குது, உடம்புல எங்கேயுமே இல்லை. உங்களுக்கு தெரியுதா? பேரண்ட்ஸே எடுக்குதுன்னு நினைக்கிறேன். தலையிலலாம் இருக்குது பாருங்கள், தலையில் ஃபெதர்ஸ் இருக்குது, பேலன்ஸ் உடம்புல எங்கேயுமே இல்லை. தெரியுதா உங்களுக்கு? பொசுன்னு ஃபுல்லாக முடி இருக்கணும். இது பேரண்ட் வந்து எடுக்குதுன்னு நினைக்கிறேன். வேறு இவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க. தெரியுதா உங்களுக்கு? ஆளுக்கு ஒரு பானை எடுத்திருக்கு. ஆனால் எக்ஸு வச்சும் எனக்கு என்னன்னாக்கா ஒழுங்காக இன்குபேட் பண்ண தெரியல, அதுதான் பெரிய பிரச்சனைங்க. இதில் எதோட பேர்னே தெரியாது, ஆனால் எல்லாம் ஜோடியாக இருக்காங்க. எக்ஸ் வைக்கிறாங்க, கரு வைக்குது, ஆனால் ஹேட்ச் ஆகலை. அதுதான் ப்ராப்ளம். எக்ஸை மாற்றி வச்சாலும் அது வேஸ்ட்டாக தான் போகுது. ஒரே சமயத்தில் எல்லா பேருமே எக்ஸு வச்சிச்சுனாக்கா ஈஸியாக இருக்கும். ஒன்று சிக்கு ஹேட்ச் ஆச்சுன்னா கூட மாற்றி போடலாம். சில இது ஒரு இது இப்போது இந்த மந்த் எக்ஸு வச்சிச்சுன்னா சில இது அடுத்த மந்த் வைக்கிது, அந்த மாதிரி இருக்குது. அதனால் எக்ஸு வேஸ்ட் ஆகுது நிறையா. நான் ஏன் லைட் அடிக்கலைனாக்கா, நான் லைட் அடித்தேன்னா சுத்தமாக இதுங்க கத்துறது மட்டும்தான் காதில் விழுவோம். நான் பேசுகிறது சுத்தமாக காதில் விழுவாது. அப்புறம் இதில் உள்ள ஒரு 2 எக்ஸை தூக்கி மாற்றி வச்சுட்டேன். இதில் 4 எக்ஸ் வச்சுருந்துச்சு இல்லையா, அதில் 2 எக்கை தூக்கி இந்த பாக்ஸில் வச்சுருக்கேன். இந்த சொன்ன காலை உடச்சி விட்டுருச்சின்னு சொல்லி இந்த பாக்ஸ் பானை இருக்கும் இல்லையா, இப்போ பானையில் அது இல்லை, இங்கே தான் இருக்குது. இதுகிட்ட மாற்றி வச்சுருக்கேன் எக்ஸு. அது என்ன எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. அதே சமயம் இந்த பானையிலே எக்ஸு வச்சுருக்கு, 2 எக்கு வச்சுருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு தான் பேர் வந்து எல்லோ புல் ஃபிஷர் ஒன்று இருக்குது,
அதை வந்து இதுகிட்ட போட்டாகணும். இல்லைன்னா இவங்க 2 பேரும் வேறு வேறு, ரிங்கும் நான் ரிங்கும் ஒரே பாக்ஸில் இருக்குது. தூங்குது பாருங்கள் ரெண்டும். இது 2மே ஒரு பேர். ஆனால் இதில் எது மேலே எது ஃபீமேல்னு எதுவுமே எனக்கு தெரியாது. இதோ ஒன்று தூங்குது பாருங்கள், கட்டில் ஃபிஷ் போன்ல. இவங்க மறுபடியும் எக்ஸ் வச்சுருக்காங்களான்னு எனக்கு தெரியல, காமிக்கலை. 2 பேரும் இருக்காங்க, பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த பானை ஓரத்தில் அந்த கரையாக இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே ரத்தக்கரை தான். இந்த பானை ஓரம் ஃபுல்லாக இந்த சைடெல்லாம் தெரியுது அவங்களுக்கு, துருப்பிடிச்ச மாதிரிலாம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ரத்தக்கரை. இந்த சிக்கு கடித்து நல்லா சரியான ரத்தம் ஊற்றிட்டு இருந்தது. இதுதான் ஃபுல்லாக ரத்தக்கரை தான். பானை மூடியை பார்த்தாலே தெரியும். பீட்ரூட்டுன்னு நினச்சிக்காதீங்க, பீட்ரூட் கலரு இதோ இருக்குது பாருங்கள், சமயத்தில் சாப்பிட்டுட்டு வந்து இருக்குது. அது அந்த டார்க்காக இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ரத்தக்கரை. காலை கடிச்சு விட்றது, நெஞ்சிக்கிட்ட கடிச்சு விட்றது. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு க்ரீனிஷ் கலர் பிஸ்தா கலர் வரும்னு சொல்லிட்டு, அந்த இருக்குது பாருங்கள். அதான் இது கலர் பார்த்தாலே தெரியும். இதில் உள்ளது ஒன்று நல்லா கொஞ்சம் அடல்ட் ஸ்டேஜ் வந்துடுச்சு, அதையும் காமிக்கிறேன். போன கிளச்சில் வந்த சிக் அது, அதையும் காமிக்கிறேன் உங்ககிட்ட. இதோ இருக்குது பார்த்தீங்களா, இது அதுக்கு முன்னாடி உள்ளது. இதெல்லாம் எக்ஸு வைக்க ஆரம்பிச்சிட்டு, இது 2மே பேரு. இது வந்து மேலு, அது வந்து ஃபீமேலு. அந்த கலர் தான் வரும். அது வந்து பார்க்க லூட்டினோ மாதிரியே இருக்கும். பிஸ்தா கலர், க்ரீனிஷ் கலர் வரும். தலை ஃபுல்லாக கேப், ரெட் கேப் மாதிரி வரும். இது மாதிரி இப்போ என்கிட்ட டோட்டலாக வந்து 3 சிக்கு இருக்குது. இதையும் சேர்த்து தான் மொத்தமாக 3 பேர்டு இதே கலர் ரெட் கேப்பில் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடிலாம் அந்த மாதிரிலாம் வந்ததே இல்லை. எல்லோரும் ஒரு பானையில் தூங்கிட்டு இருக்குது. இது உள்ளார ஒன்று இருக்குது, இது உள்ளார ஒன்று இருக்குது பாருங்கள் பானையில், லூட்டினும். இதில் இந்த ப்ளூ மாஸ்க்கு தான் வந்து எக்கு வைக்கும், கடைசியில் இன்குபேட் பண்ண தெரியாது. இதில் உள்ளது எல்லாமே அப்படி தான் மோஸ்ட்லி. இதுங்க 2ம் பேர், எல்லோ புல் ஃபிஷரோ க்ரீன் ஃபிஷரோ. இதுங்க ஆக்சுவலி ஒரு பானை எடுத்துருந்துச்சிங்க, இப்போ ஏன் வெளியில் நின்று தூங்குதுன்னு தெரியல. இதுங்க 2தோட பானை தான் இதோ இருக்குது பார்த்தீங்களா, 2வது கீழே அந்த பானை தான் இதுங்களோடது. இது ஏதோ ஃபைட் பண்ணிவிட்டு வேறு ஏதோ போய் உட்காந்துக்குச்சின்னு நினைக்கிறேன். ஒரு லூட்டினோ போய் உட்காந்து தூங்கிட்டு இருக்கு, தெரியுதா உங்களுக்கு? இந்த லூட்டினை போய் உட்காந்து தூங்கிட்டு இருக்கு பாருங்கள். இதுங்க 2தோட பானை தான் அது, அதுங்க 2ம் போய் உட்காந்து தூங்கிட்டு இருக்கு. லூட்டினோவும் இது என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு வெளியில் வந்து கற்றுக்கதுன்னு கற்றுது. என்ன ப்ராப்ளம்னு தெரியல, பல்லி கிள்ளி கடிச்சிருச்சான்னு தெரியல. இவங்க 2 பேரும் இங்கேயே ஐக்கியமாயிட்டாங்க, தெரியுதா உங்களுக்கு? ரெண்டும் தான். ஏன் பேசாமல் உட்காந்தா உங்களால் முடியாதா? ஏன் இருட்டில் ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருக்கீங்க? கால் எவ்வளோ ரோஸாக இருக்குது. பீட்ரூட் சாப்பிட்டுச்சிங்க இன்னைக்கு. போய் உட்காரு போ. என்ன ஆச்சு? சண்டை போடுற?
போய் உட்காரு போ, ஸ்டிக்கில் உட்காந்துக்கோ ஸ்டிக்கில் உட்காந்துக்கோ. எல்லாம் ஒன்றோட ஒன்று அடிச்சுக்கிட்டு தான் கிடக்கு இங்கே. அதுக்கு மேலே இதுங்களையும் தூக்கி வெளியில் போட்டுட்டேன். ஏன்னா உள்ளார வந்து தினையெல்லாம் செதறி அடிக்குது, காலில் ஒட்டிட்டு வருதுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து இதை தூக்கி வெளியே போட சொல்லிட்டாங்க. அதனால் இதுங்களும் இங்கே தான் கிடக்குறாங்க. இதுங்க பண்ணுறதும் அநியாயம்தான். டெய்லி இந்த பானை மூடியை தூக்கி தூக்கி இதில் வைக்கிறேன், கீழே தள்ளி தள்ளி விடுது. முக்கால்வாசி தேனை எல்லாம் வெளியில் தான் கிடக்கும். எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம், இந்த க்ரீன் ஃபிஷ்ஷரை மட்டும் சேர்த்துக்கவே முடியாது, ரொம்ப அநியாயம் பண்ணும். டெய்லி என்ன செய்யுதுங்க, இந்த கேட்டோட லாக் இருக்கு இல்லையா, இந்த கம்பி கட்டியிருக்கேன் இல்லையா, இதை கலட்டிடுங்க. நான் டெய்லி காலைல தீனி போட்டுட்டு இது மூடிட்டு போவேன். இது எப்படி கலட்டுதுன்னே தெரியாது, அழகாக கலட்டி தண்ணியில் தூக்கி போட்டு வச்சுருக்கோம். அப்படி இல்லைன்னா இதுக்கு அடியில் இந்த ட்ரேயில் கிடக்கும், கீழே ட்ரேயில் கிடக்கும். அழகாக திறக்கும் இதுங்க இந்த க்ரீன் ஃபிஷ்ஷர். மற்ற பேர்டெல்லாம் இல்லை, இந்த க்ரீன் ஃபிஷ்ஷர் மட்டும். நான் சொன்னேன் இல்லையா பிஸ்தா கலர் க்ரீன் கலர் வருதுன்னு சொல்லிட்டு, அது இதோ இந்த ஸ்டிக்கு மேலே உட்காந்துருக்கு பார்த்தீங்களா, அதுதான். தலை ஃபுல்லாக ரெட் கலர் வரும். கொஞ்சம் முன்னாடி காமிச்சேன்னா ஒரு சிக்கு, அது மாதிரி வரும். இது ஃபுல்லாக க்ரீனிஷ் கலரு, தலை ஃபுல்லாக ரெட் கேப் வந்துடும். இந்த பேர்டு கலர் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும் இது ரெண்டுத்துக்குமே. அது கம்பிக்கிட்ட உட்காந்துருக்கிறது வந்து லூட்டினோ, இது வந்து பிளாக் ஐ. இதுக்கும் அதுக்கும் கலர் டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். அது வந்து கொஞ்சம் எல்லோவாக நல்லா தெரியும், இது கொஞ்சம் க்ரீனிஷ் கலர் தெரியும். இது மாதிரி மொத்தமாக என்கிட்ட 3 பேர்டு தான் இருக்குது. எல்லோ புல் ஃபிஷ்ஷரில் ஒரு 4-5 இருக்குது மொத்தமாக, சிக்கு எல்லாத்தையும் சேர்த்து. எல்லோ புல் ஃபிஷ்ஷர் அடல்ட்டில் வந்து 2 பேரு, சிக்கில் 1, மொத்தம் 5. இவங்க 2 பேரும் ஒரு பேரு, கீழே ஒன்று தனியாக நிற்கிதில்ல, அது வந்து மேலு. தூங்குது பாருங்க. வேறு எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸு, புதுசாக வீடியோ எல்லாம் இருக்காங்க ஒன்றோட ஒன்று அடிச்சுக்கிட்டு, அப்படியே இதுங்களுக்கு டைம் பாஸ் ஆகிடுது. ஒன்று எந்திரிச்சிருச்சுன்னா போதும், எல்லாத்தையும் எழுப்பி விட்ரும். அந்த மாதிரி டிக்கெட்டு ஆப்ரிக்கன். வாயே மூடாது, சாப்பிடும் போது கூட வாயே மூடாது, கத்திட்டே தான் சாப்பிடும். ரெண்டுமே உள்ளார போய் உட்காந்துட்டு. அந்த போர்டை உங்களுக்காக எடுத்து காமிக்கிறேன். இது இப்போ இருட்டில் எடுத்தால் எல்லாம் பறக்க ஆரம்பிச்சிடும். லைட்டை அடிச்சுட்டே நான் எடுத்து காமிக்கிறேன். நான் இப்போ இந்த தட்டு காமிச்சேன் இல்லையா, ரத்தக்கரைன்னு சொல்லிட்டு காலை கடிச்சு இந்த ட்ரேயை பாருங்கள், சாரி இந்த மூடியை பாருங்கள் எந்த அளவுக்கு இதாக இருக்குன்ட்டு. கடிச்சு ஃபுல்லாக ரத்தமாயிட்டு. இந்த பேர்டு, இந்த க்ரீனிஷ் இருக்கு இல்லையா,
அதை கடிச்சு விட்டுருச்சு ஃபீமேலு. எப்படி ஆயிருக்கு பாருங்க. பானை அதே மாதிரி இந்த கம்பி ஓரம் ஃபுல்லாக கடிச்சு விட்டுருது. இப்போ நான் அந்த போர்டை எடுத்து காமிக்கிறேன், அதுக்காக தான் ஓப்பன் பண்ணேன். இந்த இருக்குது பாருங்கள், தெரியுதா? உடம்புல ஃபுல்லாக முடியெல்லாம் எடுத்துருக்கு, ஒன்றுமே இல்லை, முடியே இல்லை. தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா? முடி ஃபுல்லாக முதுகு பக்கம் மட்டும் நல்லா பிடுங்கி வச்சுருக்கு. தெரியுதா உங்களுக்கு? மண்டெல்லாம் இருக்குது, ரெக்கை கை கிட்டலாம் இருக்குது, முதுகு கிட்ட மட்டும் ஃபுல்லாக இல்லை. பாருங்கள் எப்படி பிடுங்கி வச்சுருக்கு பாருங்கள். ஃபுட்டெல்லாம் கொடுத்துருக்கு, தெரியுதா? பீட்ரூட்டு தெனை எல்லாம் தெரியுது பாருங்கள் ஃபுட் பேக்கில். நடுக்குது. நல்லா புசு புசுன்னு முடி உள்ள இடத்த பிடிச்சி இப்படி இதாக்கி வச்சுருக்கு. கீழே இருக்கா என்னன்னு தெரியல. வேப்ப எண்ணெய் எப்போ போட்டு விட்றது? இங்கே இருந்தாலும் உடனே எடுத்து போட்டுருவேன். இப்போ கீழே இறங்கி போகிறது வேறு அலுப்பாக இருக்குது. இன்ஷால்லாம் நான் காலையில் எப்படியாவது இதுக்கு போட்டு விட்டுறேன். ஃபுல்லாக கிண்ணடிலாம் ஒன்றுமே இல்லை, இந்த 4 வால் மட்டும்தான் இருக்குது. தங்கம் ஏண்டா? அதே மாதிரி மூக்கெல்லாம் செக் பண்ணுங்க, ஏதாவது அடைச்சிட்டு இருக்கா என்னாண்டு. மாஷா எல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் வந்து முடி மட்டும் இல்லை, அது மட்டும் கொஞ்சம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். போட்டு பிடுங்கி எடுத்துருக்குங்க. தெரியுதா? பிடுங்கின இடம்லாம் அப்படியே ரத்தக்கரை மாதிரி தெரியுது பாருங்களேன். முடியை எப்படி ப்ளக் பண்ண இடத்துல ரத்தக்கரை எப்படி இருக்குது பாருங்கள். எப்படி வேணாம், நான் போய் போட்டுகிட்டே வந்துடுறேன். அது வரையும் கத்திக்கிட்டு கிடக்கட்டும் எல்லாம். மா வேப்பெண்ணெய் இருந்துச்சுல, எங்கே அது இருக்கா? வேப்பெண்ணெய் வந்துக்கு அதெல்லாம் எடுத்துரும் பிசாசு. எங்கே போயிரு? முதுகுல ரெக்கையை காணு பாரு, மண்டையிலலாம் ரெக்கை இருக்கு. வேப்பெண்ணெய் போட்டால் பிடுங்காது. முதுகு ஃபுல்லாக முடிய காணு பாரு. ஐயோ, மண்டையிலலாம் முளைச்சிருக்குல்ல, இந்த இடம்லாம் பிடிக்கி ரத்த கரையா இருக்கு பாரு, தெரியுதா? அப்போ தனியாக போடு. அல்ல, இது குஞ்சி வேப்பெண்ணெய் தடவணும்னு சொல்லுவாங்க. இங்கே பேரு ரக்கையிலலாம் இருக்கு, முதுகுல மட்டும் காணு பேரு. ஒன்று கழிச்சு தான் இருக்கு. இந்த சோப்பா இருக்க குடுங்கி இருக்கு. ஒன்றுனா நிறையா மயக்கம் வந்துடும். அந்த குடி வாயில கையால் தொட்டா வச்சா என்ன ஆகும்? இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போட்டாச்சு ஃபுல்லாக. ரெக்கையை நல்லா பிடுங்கி வச்சுருக்கு. அந்த டாட்டாக இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரத்தக்கரை ஒன்று ஒன்றா பிடுங்கிருக்கு உட்காந்துக்கிட்டு, வீணாக போனது. இப்போ உள்ளார விட்டுறலாம். ஃப்ரெண்ட்ஸ் போட்டுட்டேன் உள்ளார. தெரியுதா உங்களுக்கு? வேப்பெண்ணெய் தடவி உள்ளார போட்டாச்சு. அந்த பேலன்ஸ் உள்ள 2 எக்கு ஒன்றும் இல்லை, வேஸ்ட்டு தான் அது. இதுக்கப்புறம் ஒன்றும் அது ஹேட்ச் ஆகாது. அது அப்படியே இருக்கட்டும்னு விட்டுட்டேன், எடுக்கலை. இவ்வளோ நேரம் எவ்வளோ அமைதியாக இருந்துச்சுங்க.
திருப்பி ஆரம்பிச்சிட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றும் வீடியோ இல்லை. இன்ஷால்லா நான் அடுத்த வீடியோவில் நான் ஏதாவது அப்டேட் இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன். இங்கேருந்து பார்த்தா அதுங்களோட கண்கள் மட்டும் அழகாக அப்படியே ரவை மாதிரி தெரியுது. சரி, நான் ஆஃப் பண்ணிடுறேன்.